எல்லாம் சாதிச்ச தோனி 2026 விளையாடுனா ஆச்சரியப்படுவேன். சிஎஸ்கேவுக்கு அவரே போதும். ஷான் பொல்லாக். வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. IPL 2025 கிரிக்கெட் தொடரில் ஏப்ரல் 30ஆம் தேதி நடைபெற்ற 49வது போட்டியில் சென்னையை 6 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் தோற்கடித்தது. அதையும் சேர்த்து 10 போட்டிகளில் CSK 2 வெற்றி 8 தோல்விகளை பெற்றுள்ளது. அதனால் புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து கடைசி இடத்தில் திண்டாடும் CSK இந்த வருடம் லீக் சுற்றுடன் முதல் அணியாக அதிகாரப்பூர்வமாக வெளியேறியுள்ளது. அத்துடன் 2024-2025 என வரலாற்றிலேயே முதல் முறையாக அடுத்தடுத்த வருடங்களில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற முடியாமல் CSK வெளியேறியுள்ளது. இதுபோக சேப்பாக்கத்தில் முதல் முறையாக சென்னை அணி தொடர்ந்து 5 தோல்விகளை சந்தித்துள்ளது. ஒரு காலத்தில் தொடர்ச்சியாக வெற்றிகளை பெறுவதற்கு பெயர் போன CSK இந்த வருடம் இப்படி திணறுவதை பார்த்து சென்னை ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர். இதற்கிடையே 43 வயதாகும் தோனி அடுத்த வருடம் விளையாடுவாரா என்பது சந்தேகமாக உள்ளது. இந்த வருடம் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாமல் போனால் அடுத்த வருடம் வலுவாக கம்பேக் கொடுப்போம் என்றும் தோனி தெரிவித்துள்ளார். ஆனால் தோனி அடுத்த வருடம் விளையாடுவதற்கு வாய்ப்புள்ளதாக ரசிகர்கள் நம்புகின்றனர். அது பற்றி நேற்றைய போட்டியில் கேட்டபோது அடுத்த போட்டிக்கு விளையாட வருவேனா என்பதை தமக்கு தெரியாது என தோனி ஜாலியாக பதிலளித்தார். இந்த நிலையில் அனைத்தையும் சந்தித்த தோனி 2026 IPL தொடரில் அதுவும் கேப்டனாக விளையாடினால் அதை பார்த்து ஆச்சரியப்படுவேன் என தென்னாப்பிரிக்க ஜாம்பவான் ஷான் பொல்லாக் தெரிவித்துள்ளார். ஏனெனில் CSK அணியை வெற்றி பாதைக்கு திருப்பும் திறமையை ருதுராஜ் கொண்டிருப்பதாக கூறும் அவர் இது பற்றி பேசியது பின்வருமாறு. அடுத்த வருடம் CSK அணி தோனி தேவைப்படுவார் என்று நான் கருதவில்லை. ருதுராஜ் காயத்தை சந்தித்ததாலேயே அவர் கேப்டனாக இருக்கிறார். தோனி இனிமேலும் சாதிக்க எதுவும் இல்லை. வெற்றிகரமானவர்களைப் போல அவரும் அனைத்தையும் சாதித்து விட்டார். CSK அணியில் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் மற்றும் மரபு காரணமாக தோனி அனைத்து முடிவுகளையும் எடுப்பதற்கான சுதந்திரத்தன்மையை சென்னை நிர்வாகம் கொடுத்திருக்கலாம். எனவே தோனி போதுமான அளவுக்கு விளையாடிவிட்டார் என்பதை CSK நிர்வாகம் முடிவெடுத்து விட்டார்களா என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவரிடம் உரிமையாளர்கள் ஓய்வு பற்றி பேசினார்களா என்பது குறித்து நாம் நீண்ட காலமாக கணித்து வருகிறோம். அதை பற்றி தேய்ந்து போன ரெக்கார்ட் போல பேசிய நம்மால் அதனுடைய அடிப்பகுதியை கணிக்க முடியவில்லை. ஆனால் அடுத்த வருடம் தோனி அங்கே இருந்தால் நான் ஆச்சரியப்படுவேன் என்று கூறினார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன்